சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் 3 எடுத்துருக்கிறேன், தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்துருக்கேன், மாங்காய் அந்த கொட்டை மட்டும் எடுத்துருக்கிறேன், முருங்கைக்காய் ஒரு 2 முருங்கைக்காய் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ சோம்பு பட்டையும் போட்டாச்சு. அடுத்தது ஏலக்காய் தட்டி வச்சது மட்டும் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சுருக்கேன். எந்தளவு பொடிசா நறுக்கி யூஸ் பண்ண முடியுமோ அந்தளவு பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிக்கன் குழம்புக்கெலாம் வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக கட் பண்ணி சேர்க்கணும். வெங்காயத்துக்கு அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து சிக்கன் குழம்பை பொறுத்த வரைக்கும் தாராளமாக சேர்க்கணும். தாராளமாக சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த எண்ணெயிலே தான் வெங்காயம் வதங்கணும். அந்த ப்ரௌன் ஓரளவு ப்ரௌன் கலரில் வர மாதிரி இருக்கிறப்ப எண்ணெயில் எண்ணெயில் நிறைய எண்ணெய் ஊற்றி வதக்கினா தான் ப்ரௌன் கலராக வரும். அதுக்காக தான் நிறைய எண்ணெய் ஊற்றுறது. நல்ல எண்ணெய் தாராளமாக ஊற்றி தான் நம்ம சிக்கன் குழம்புக்கு செய்யணும். அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 பேர்த்துக்கு இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். நல்லா வாசனை வர ஆரம்பிச்சது. அடுப்பை கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம் நம்ம போட்டது பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கி ஒரு மாதிரி கலர் மாறி இருக்கு. நல்லா வெங்காயம் சுருங்கி அந்த ஓரளவு லைட் கலராக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலான்னா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நல்லா அந்த போன் அந்த மாதிரி போன் நிறையா இருக்கிற பீஸாக நான் எடுத்துக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த சிக்கனில் இருக்கிற குழம்புல இருக்கிற சிக்கனை வந்து விரும்ப மாட்டாங்க. அதனால் எப்போவுமே குழம்புல நான் கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா எல்லாமே இந்த ஃப்ரை பண்ண சிக்கன் தான் நிறையா சாப்பிட்றதுனால குழம்புல சேர்க்குற சிக்கன் வந்து சும்மா பேருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா இந்த சிக்கனை நல்லா வதக்கணும். கல்லுப்பு பார்த்திங்கன்னா நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பாதி, அதாவது குழம்புக்கு தேவையான உப்பில் பாதி உப்பு மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ முக்கால்வாசி பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு தேவையான தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். தக்காளியுமே பார்த்திங்கன்னா எந்த அளவு பொடிசாக கட் பண்ணணுமோ அந்தளவு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜ் தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயில் வெங்காயம் தக்காளி அந்த சிக்கன் எவ்வளோ வதக்குறோமோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எண்ணெயிலேயே வதக்கிறது தான் அந்த குழம்புக்கே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது ஃபுல்லாக இன்னும் நல்லா வதங்கணும். ஸ்லோ பண்ணி கூட நீங்கள் அடுப்பை ஸ்லோ பண்ணிட்டு கூட மெதுவாக பொறுமையாக வதக்கணும். ஏன்னா இந்த ஸ்டேஜில் அந்த வெங்காயம் தக்காளி வதங்குறதுல தான் அந்த குழம்போட டேஸ்ட் இருக்கும். நல்லா அந்த குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் முழுசாக இல்லாமல் எல்லாமே கரையிறது இந்த ஸ்டேஜில் தான், இந்த வதக்கிற பதத்தில் தான் இருக்கும். இது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா மிதந்துக்கிட்டு வருது.
எண்ணெய் நல்லா மிதந்துக்கிட்டு அந்த தக்காளி வெங்காயமே உங்களுக்கு இருக்கிறதே தெரியல. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மிளகு நான் சேர்க்குறேன். இடிச்சிருக்கேன் மிளகு. இடித்ததை நம்ம கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு மிளகை பொறுத்த வரைக்கும் சளி உங்களுக்கு இருக்குது, இல்லை கூட நீங்கள் சளி இருக்கிற மாதிரியா இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகு கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சீரகத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை நல்லா வேகமாக வச்சுக்கோங்க. ஊற்றுனது பார்த்திங்கன்னா நல்லா வந்து சுண்டிடுச்சு. இப்போ தாராளமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை எடுத்து இதில் சேர்த்துட்டோம்னா அடுத்தது மல்லித்தூள் சேர்க்கணும். சேர்த்தா நம்மளுக்கு வந்து சுவையான கோழிக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து ஏன்னா எண்ணெய் மிதங்க ஆரம்பிச்சிருச்சு, அதனால் நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கூட நீங்கள் கொதிக்க வச்சுக்கலாம் வேணும்னா, ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக இருக்கிறதுனால. இப்போ வந்து நான் அரைச்சி வச்ச தேங்காவை சேர்க்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கலர் பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு, நல்ல வாசனையும் வருது. பார்த்திங்கன்னா தேங்காய் ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கோழி குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சுவையான கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது கடைசியாக நம்ம உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான கல்லுப்பு வந்து பாதி உப்பு தான் நான் சேர்க்குறேன், ஏன்னா பாதி வந்து நான் சிக்கன் வறுக்கிறப்ப வெங்காயம் தக்காளியோடு நான் போட்டேன். இப்போ வந்து பாதி உப்பை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்கணும். கொதிச்சிருச்சுனாவே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா இப்போ சர்வ் பண்ணிடலாம்.
நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வருது, அதான் ஸ்டேஜு. நல்லா எண்ணெய் மிதக்கணும். எண்ணெய் மிதந்துருச்சுனாவே குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்.